உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என்னாவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் 40 இறைவசனங்கள் 2, 3, 6, 7, 8, 9 இறைவசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதோ இன்றைய திருப்பாடலுடைய முதல் வரியில், நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என் பக்கம் சாய்ந்து என்னுடைய மன்றாட்டை கேட்டருளினார் என்று தாவீதரசர் மிக அருமையாக பாடுகிறார். இதோ தொடர்ந்து 2ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்ற போது, அழிவினுடைய குழியினின்று ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்று பாடுகிறார். குறிப்பாக தாவீது அரசருக்கு எத்தனையோ சோதனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் வந்தன. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்த தாவீது சவுல் அரசர் காரணமின்றி அவரை கொல்ல வேண்டும் என்று ஓடோடி துரத்தி செல்கிறார். ஆனால் இதோ படுகொலை நின்று என்னை ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார் என்று அருமையான ஒரு இறைவசனத்திற்கேற்ப சவுலுடைய கையை நின்று ஆண்டவர் அவரை பாதுகாத்து ஆசீர்வதிக்கின்றார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு புகழ்ச்சி பலியை இந்த திருப்பாடல் 40 நாம் வாசிக்க கேட்கிறோம். அழிவின் குழியை நின்று ஆண்டவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்று. ஆக இந்த இறைவசனத்திலிருந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் சேறு நிறைந்த சூழ்நிலையில் அல்லது அழிவினுடைய சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற போது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அவர் நம்மை அந்த சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்து பாதுகாப்பான இடத்திற்கு நம்மை கூட்டி வருகிறார். தாவீது அரசர் புகழ்ச்சி ஒரு பாடல் பாடியது போல நாமும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் தருகின்ற வெற்றியை நோக்கி ஒரு புகழ்ச்சி பாடலை இன்றைய நாளில் நாம் பாடுவோம். அதுதான் திருப்பாடல் 40. ஆண்டவர் நமக்கும் எத்தனையோ சோதனைகள், துன்பங்கள், கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் புகழ்ச்சி பாடலை பாடுவோம். அதே வேளையில் 2ஆவது வசனம் பாருங்கள், ஆண்டவர் கற்பாறையின் மீது என்னை காலூன்றி நிற்கச் செய்தார் என்கின்ற ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக இயேசு ஆண்டவரும் கூட புனித பேதுருவை பார்த்து, உன் பெயர் பேதுரு, உன் பெயர் பாறை என்று சொன்னார். முதல் திருத்தந்தையாகிய பேதுரு நம்முடைய திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான திருத்தந்தையாக அமைந்து
திருச்சபையை வழிநடத்துகிறார். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் காலூன்றி நிற்கச் செய்வார். கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆண்டவர் நம்மை அரணும் உற்ற துணையாக இருந்து காலூன்றி நிற்கச் செய்வார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. அருமையான ஒரு இறைவசனம் பாருங்கள். 6வது இறைவசனம் 7வது இறைவசனத்தில், ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை நீர் விரும்பவில்லை, மாறாக என்னுடைய செவிகள் திறக்கும்படி செய்தீர் என்று சொன்னார். ஆண்டவரே, என்னுடைய மனதை திறந்து, என்னுடைய செவியை திறந்து உமது இறை வார்த்தையை நான் கேட்கவும், உமது கட்டளைகளை நான் கடைபிடிக்கவும் இவ்வாறு என்னுடைய செவிகளை நீர் திறந்து வைத்தீர் என்று அவர் பாடுகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக நம்முடைய மனதையும் நம்முடைய செவியும் நம்முடைய கண்களையும் இன்றைய நாளில் நாம் திறந்து வைப்போம். அப்படி திறந்து வைத்தோம் என்றால் நூலில் எழுதி உள்ளது போல ஆண்டவர் இதே வார்த்தை இன்றைய நாள் நமக்கும் சொல்லுகிறார். இதோ வருகிறேன், கடவுளை உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இயேசு ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தியில் சொல்லியிருக்கிறாரே, இதோ எல்லா மக்களுக்கும் வாழ்வு தருகின்ற பொருட்டு என்னையே நான் தருகிறேன், இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்று அருமையான ஒரு இறைவார்த்தைக்கேற்ப இயேசு ஆண்டவர் அவருடைய பரலோக தந்தையினுடைய ஒரே மகன் பரலோக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது போல நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற இறைமக்களாய் வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு இறைமக்களே, கடவுளுடைய திருவுளம் என்றால் என்ன? அவருடைய இறை வார்த்தையை வாசிக்கவும், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழவும், தொடர்ந்து இந்த மண்ணுலகில் நாம் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை வாழ்ந்து இயேசு தருகின்ற முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வதுதான் ஆண்டவருடைய திருவுளம். இந்த ஆண்டவருடைய திருவுளம் நமக்கு மட்டும் போதுமா? இயேசுவை அறியாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்களும் கடவுளை பற்றிய ஆண்டவருடைய இறை ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய சொல்லால், செயலால் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி மற்ற மக்களும் ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேற இன்றைய நாளில் சிறப்பாக நாம் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யலாமே. சிறப்பாக ஆண்டவருடைய திருவுளம் என்ன, யாது என்பதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரிடம் சிறப்பாக இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய திருவுளம். ஆக தொடர்ந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பங்கினை ஒப்புக் கொடுப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் வாழ்ந்திட சிறப்பாக இந்த நாளிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இதோ கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கியிருக்க அருள் தாரும். அழிவின் குழியினின்று ஆண்டவர் என்னை வெளிக்கொணர்ந்தார், சேர் நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எழுந்தார், கற்பாறையின் மீது என்னை காலூன்றி நிற்கச் செய்தார் என்கின்ற இறைவார்த்தைக்கேற்ப எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வருகிறீர். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் துன்பங்களிலிருந்து மீட்டெடுத்து உமது திருவுளத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.